கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். இன்றைய தியானத்திற்கான பகுதி மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசுவை இவன் அதிகமாக அறிந்திருந்தான். ஆனாலும் இன்னொரு பகுதியை அவன் அறியவில்லை. அவன் அறிந்திருந்த பகுதி என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று அறிந்திருந்தான். அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு குஷ்டரோக வியாதியை சுகமாக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு என்று அறிந்திருந்தான். கர்த்தர் நல்லவர். குஷ்டரோகி ஒருவன் சுகமாக்கப்படுவது என்பது அரிதான காரியம். ஆனால் குஷ்டரோகி ஒருவன் சுகமாக முடியும், அதை சுகமாக்கக்கூடிய வல்லமை இயேசுவுக்கு உண்டு என்று அறிந்திருந்தான். ஆகவேதான் திடமாய் சொல்லுகிறான், என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். ஆனால் இவனுக்கு இருக்கிற பிரச்சனையோ, இவன் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து, தேவனை குறித்து இவன் அறியாமல் இருக்கிற இன்னொரு பகுதி என்னவென்று சொன்னால், உமக்கு சித்தமானால் என்று சொன்னான். அவன் அறிய முடியாமல் இருக்கிற பகுதி, உமக்கு சித்தமா? நான் சுகமாகுவது உமக்கு சித்தமா? நான் சுகமாகுவது உமக்கு விருப்பமா? நான் சுகமாகுவதை நீர் விரும்புகிறீரா? எத்தனையோ நபர்களை நீர் சுகமாக்கி கொண்டு வருகிறீர். அதை சுகமாக்குவதற்கு சில காரணங்களும் இருக்கிறது. சுகமாக்கப்பட்டவர்கள் சுகமானதற்கு சில காரணங்களும் அடிப்படையாக இருக்கிறது. சீசர்கள் அழைத்து கொண்டு வருகிறார்கள், அல்லது சீசர்களுக்கு வேண்டியவர்கள் அழைத்து கொண்டு வருகிறார்கள். அந்த வருகிறவர்கள் உம்மிடத்தில் வந்து அவர்கள் நிற்கும் போது ஏதோ ஒரு சில காரணங்களின் நிமித்தமாக சுகமாக்கப்படுகிறார்கள். ஆனால் நானோ இத்தனை காலமாக சமுதாயத்தினால் ஒதுக்கி வைக்கப்பட்டு இந்த பாளையத்திற்கு புறம்பே தேவ ஜனங்கள் நடமாடாத அந்த பகுதியிலே நான் குடியிருந்து கொண்டிருக்கிறேன். ஊருக்குள் நான் வரக்கூடாது. என்னை காண்கிறவர்களுக்கு முன்பாக நான் தீட்டு தீட்டு என்று கத்த வேண்டும். ஆகவே என்னை பார்க்கிறவர்கள் என்னை பார்க்காமல் ஒதுங்கி போய்விடுவார்கள். இப்படி எல்லாராலும் ஒதுக்க வைக்கப்பட்ட நிலையிலே நான் இந்த பாளையத்திற்கு புறம்பே, பட்டணத்திற்கு வெளியே, இந்த கிராமத்திற்கு வெளியே குடியிருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நான் இப்பொழுது நீர் என்னை சுத்தமாக்க, என்னை நீர் சுகமாக்க முடியும் என்று விரும்புகிறேன். ஆனால் நான் சுகமாகுவதை நீர் விரும்புகிறீரா? என் மேல் அன்பாய் இருக்கிறீரா என்று கேட்கிறான். உமக்கு சித்தமானால் என்னும் வார்த்தையினுடைய நல்ல ஆழமான பொருள், நான் சுகமாகிறதை நீர் விரும்புகிறீரா? நான் சுகமாகும்படியான விருப்பம், உம்முடைய அன்பு என்னிடத்தில் வெளிப்படுமா? அந்த அன்பு எனக்கு கிடைக்குமா என்று கேட்கிறான். என் ஆண்டவர் இயேசு உடனே தமது கையை நீட்டி அவனை தொட்டார். குஷ்டரோகியை தொட்டார். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுகமாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், சுத்தமாகு என்று சொன்னார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். அன்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு எதையும் செய்யும் ஆற்றல், வலிமை, வல்லமை உண்டு என்பது இந்த குஷ்டரோகி அறிந்திருந்த முதல் பகுதி. அது ஒரு பகுதி. இப்பொழுது அவன் அறியாதிருந்த பகுதி, அவர் யாரிடத்திலும் அன்பு காண்பிப்பாரா என்பது அவன் அறியாதிருந்த பகுதி. அந்த பகுதியை குறித்து சந்தேகத்தோடு அவன் இயேசுவிடத்தில் பேசின போதுதான் அவனை அவர் தொட்டு தன் அன்பை காண்பித்து அவனை சுகமாக்கினார். அதுக்கு பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் எந்த மனுஷனிடத்திலும் அன்பு கூறக்கூடிய அன்புள்ள தேவன். யாராலும் எப்படிப்பட்ட நிலையிலே தூரமாக ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எத்தனை கொடூரமான நிலையில் இருந்தாலும், எவ்வளவு மோசமான கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாலும், அருவருக்கப்படத்தக்க சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும், அவர்கள் மேல் என் ஆண்டவராகிய இயேசு அன்பாக இருக்கிறார். பிரியமானவர்களே, சொந்த ஜனத்தினால், சொந்த உறவுகளால், நண்பர்களால் கை நெகிழப்பட்டு ஆகாதவர்கள் என்கிற நிலையிலே தூரமாக தள்ளப்பட்டு எந்த உதவியும் சகாயமும் இல்லாமல் தனித்து நிற்கிறது போல உங்கள் மனதிலே எண்ணங்கள் எழும்பியதோ, இதோ உங்களை நோக்கி பரிசுத்த ஆவியானவர் இந்த நல்ல நற்செய்தியை கொண்டு வருகிறார். நீங்கள் ஆராதிக்கிற தேவனால் எல்லாம் செய்யக்கூடும். அதே வேளையிலே உங்களிடத்தில் பூரணமான அன்பை அவரால் காண்பிக்க முடியும். குஷ்டரோகி இடத்திலே அன்பை காண்பித்து அந்த குஷ்டரோகிக்கு மறுவாழ்வை தந்தாரே, அந்த நல்ல தேவன்
இரவும் பகலும் அவரையே தேவன் என்று ஆராதித்து எந்த சூழ்நிலையிலும் அவர் நாமத்தை பற்றி கொண்டு உறுதியாய் நிற்கிற உங்களிடத்தில் ஆமேன் இன்னும் அதிகமான அன்பை வெளிப்படுத்துவார். உங்களை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், உங்களை தப்புவிப்பார். உங்களை நிந்தித்தவர்கள் நடுவே உங்களை கனம் பண்ணுவார். உங்களை கைவிட்டு பரியாசம் பண்ணினவர்கள் நடுவே உங்களை வாழ வைப்பார். நீங்கள் ஆமேன் அந்த ஜனங்களின் நடுவே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்புள்ள தேவன். அவர் அந்த அன்பு உங்களை ரட்சித்தது, உங்களை காப்பாற்றியது, உங்களை கனம் பண்ணியது என்று சொல்லுவதற்கு ஏதுவாக என் தேவனுடைய மகத்துவமான அன்பு உங்களிடத்தில் வெளிப்பட்டு உங்களை ஆசீர்வதிக்கும் என்று சொல்லி ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துவதற்கு கிருபை பெற்ற நான் வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதமாய் நீங்கள் இருப்பீர்கள். என் தேவனுடைய அன்பு உங்கள் மேல் இருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். என் தேவன் உங்களிடத்தில் எல்லாரிடத்திலும் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமேன், ஆமேன்.